ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே, இந்த ஓய்வு நாளிலே நாம் தேவனுக்கு கனம் செலுத்தும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஆராதித்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கிடைக்கக்கூடாத நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீரே ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே, உமக்கு நாங்கள் கனம் செலுத்துகிறோம் ஐயா. இன்றைய தினம் ஆண்டவரே, ஒருமித்து கூடி ஆண்டவரே, ஆங்காங்கு நாங்கள் இருந்தாலும் ஆன்லைன் மூலமாகவும் ஆண்டவரே, நாங்கள் இந்த வேளையிலே ஆண்டவரே ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. சொல்லுவோம், ஸ்தோத்திரம் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் நாமத்தினாலே இன்றை தினம் ஆதினும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா. இன்றை தினம் ஆதினும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லுவோம், தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாரா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாரா. நீரே அன்பும் நீரத்தில் வேறொரு தேற்றமில்லை பரமே. ஹல்லேலூயா. நீரே அன்பும் நீரத்தில் வேறொரு தேற்றமில்லை பரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். சொல்லுவோம், பிரசன்னம் கேட்போ, பிரசன்னம் தேவ பிரசன்னம். சொல்லுவோமா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து பிரசன்னம் பிரசன்னம்
ஆமென். ஒரு முறை பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் தாரும் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீர் உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தாரும் ஐயா. ஹல்லேலூயா என்று சொல்லுவோமா? தேவனை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை பாடி நாம் இந்த வேளையிலே தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளிலே இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் நம்முடைய தேவனை நோக்கி இந்த வேளையிலே நாம் எந்த நிலையில் வந்திருந்தாலும் நாம் அவரை நோக்கி பார்த்து நாம் சொல்லுவோமா? ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை நீங்கள் எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி போய் வந்திருக்கலாம். இந்த வேளையிலே அவரை நோக்கி பார்த்து நாம் சொல்லுவோமா? ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யக்கூடிய தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தர். பாடுவோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி, ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தி. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி, ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தி. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே சொல்லுவோம். நீர் மாத்திரமே சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி போய் வந்திருந்தால் இந்த வேளையில தேவனை நோக்கி நாம் ஆராதிப்போமா? எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோ காலத்தை படைத்தவர் தேடி. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோ காலத்தை படைத்தவர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் எங்கும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், நாமத்தினால் எங்கும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கடந்து சோர்ந்து போய் வந்திருந்தால் இந்த வேளையிலே நாம் தேவனை பார்த்து நாம் உற்சாகத்தோடு துதி ஸ்தோத்திரங்களோடு நாம் சொல்லுவோமா? அவர் நிச்சயமாகவே சோர்ந்து போயிருக்கிற நம்மை அவர் இந்த வேளையிலே இந்த ஓய்வு நாளிலே நமக்கு கிருபையை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கொண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே சொல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். சொல்லுவோம். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம்,
ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே என் நீலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே. சொல்லுவோம், இயேசு போதுமே, இந்த நாளிலுமே என் நீலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசமாலுகிறாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசமாலுகிறாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று சொல்லிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று சொல்லிவிட்டாலும், இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. சொல்லுவோம், என் சொந்தமானி உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், உம்மை மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டி கைகளை உயர்த்தி இந்த வேளையில தேவனுக்கு சொல்லுவோமா, நீர் மாத்திரம் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் ஆண்டவரே, நீர் மாத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்துக்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, எங்களுடைய சபைக்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துக்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. சொல்லுவோமா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏங்கிக் கொண்டு நின்று கொண்டிருந்தால், சோர்ந்து போயிருந்தால், சூழ்நிலைகள் மத்தியிலே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால், வியாதியின் படுக்கையில் இருந்தால், இந்த ஓய்வு நாளிலே தேவனை கனப்படுத்த அவரை பார்த்து நாம் சொல்லுவோமா? பாருங்க, ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய உதடுகளினால் அவர்கள் கனம் பண்ணினார்கள், ஆனால் அவர்களுடைய இருதயமோ அவர்கள் தூரமாக இருந்தது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை என்னவென்றால், நம்முடைய உதடுகளினால் மாத்திரம் அல்ல, நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்த உண்மையோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அவருக்கு மேன்மையும் கனத்தையும் நாம் செலுத்தும் பொழுது அவர் அதை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து இந்த வேளையிலே அதை தியானித்து நாம் தேவனை தொடர்ந்து ஆராதித்து இந்த ஓய்வு நாளை நாம் முடிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஒரு அருமையான வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நாம் இந்த வேளையிலே தியானித்து நாம் ஆராதித்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கிக் கொண்டிருந்தால், யோர்தானின் நிலை கொண்டு நாம் சோர்ந்து போயிருந்தால், செங்கடலை கண்டு நாம் சோர்ந்து போய் நின்று கொண்டிருந்தால், அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் இந்த வேளையிலே தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம்மை நிச்சயமாக நம்மை விடுவித்து
அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்தது போல நம்மை அவர் விடுவித்து அவர் நம்மை நிச்சயமாகவே அவர் கனப்படுத்துவார். இந்த ஓய்வு நாளிலே அவரை கனப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிப்போம். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமம், அவர் நாமமே மதுரமாதே. அவர் நாமத்தில் சுகம் உண்டு. அவர் நாமமே மதுரமாதே. அவர் நாமத்தில் சுகம் உண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம் ஆராதிப்போம். இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. சொல்லுவோம். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. யெகோவாயீரே எனக்கெல்லாம் நீரே, என் சொல்லுவோம். வாய்களை திறந்து இருதயத்தினால திறந்து, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என்னவங்கள் அனைத்துக்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜனங்கள் அனைத்துக்கும் பதில் தருவீரே. யெகோவாயீரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே. சொல்லுவேன் ஒரு முறை. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. உங்க நாமம் உயரணும், அது மேன்மை அடையணும். பாடுவோம், பாடுவே அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே
நாமம் உயரணும், அது மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவே அல்லேலூயா அல்லேலூயா ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உங்க நாமம் உயரட்டும். ஆண்டவரே அப்பா, நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உம்முடைய நாமம் உயரட்டும். வாய்களை திறந்து சொல்லுவோமா? இருதயத்தில் ஆழத்திருந்து ஒரு அறிக்கையை செய்வோமா? ஆண்டவரே உம்முடைய நாமம் உயரட்டும். ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே ஹalleluya ஹalleluya. மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஏங்கி கொண்டு நின்றிருப்பார்கள் என்றால், இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே சோர்ந்து போய் நின்று கொண்டு இருப்பார்கள் என்றால், ஆண்டவரே பிரச்சனையோடு வியாதியோடு இருப்பார்கள் என்றால், இப்பொழுதே ஆண்டவரே அந்த பிரச்சனை தீரட்டும் ஐயா. அந்த படுக்கை மாறட்டும் ஆண்டவரே. அவங்களுடைய குடும்பங்களிலே கர்த்தாவே அப்பா, எந்த அடிமைத்தனம் இருந்தாலும் இப்பொழுதே ஆண்டவரே அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீர் ஆண்டவரே ஒரு எதிர்காலத்தை கொடுத்து நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. ஹalleluya. மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த ஓய்வு நாளிலே உம்மை நாங்கள் கனப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்தி உம்மை உயர்த்தி உமக்கு கன மகிமையை செலுத்தி ஆண்டவரே இந்த ஓய்வு நாளை உம்முடைய சமூகத்திலே பாடி தேவனுடைய வார்த்தையை தியானித்து ஆண்டவரே ஜெபித்து இந்த வேளையிலே நாங்கள் முடிக்கிறோம். ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே இந்த வேளையிலே நீங்கள் தேவையோடு வந்திருந்தால் உங்களுடைய தேவைகளை தேவனுடைய சமூகத்திலே நாம் செலுத்துவோமா? உங்களுடைய தேவைகளை தேவனிடம் அந்த 29ஆம் அதிகாரம் அந்த 13ஆம் 12ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன், உன் வேண்டுதல்கள் எல்லாவற்றுக்கும் மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லி தீர்க்கதரிசி மூலமாக அந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அவரை நோக்கி கூப்பிடும்படியாக, ஜீவனுள்ள தேவனை நோக்கி கூப்பிடும்படியாக அவர் பதில் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வேளையிலே நாம் இந்த வேளையிலே நம்முடைய பிரச்சனைகளை அவருக்கு நேராக திருப்புவோமா? ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அமெரிக்கா ஐக்கிய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே 300 மில்லியன் பீப்புள் இருக்கிறாங்களே ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் எங்களுடைய ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே, பல ஜனங்கள் இருக்கிறார்களே ஆண்டவரே, அவர்களை ரட்சியும் ஆண்டவரே, சபைகளை எழுப்பும் ஐயா. ஆண்டவரே சமுதாயத்தில் இயேசுவின் நாமம் உயரட்டும் ஆண்டவரே, தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. போதகர்களை எழுப்பும் ஆண்டவரே, குடும்பங்களை எழுப்பும் ஆண்டவரே, தீர்க்கமாய் வசனங்களை போதிக்கும்படியாக அவர்களை எழுப்பும் ஆண்டவரே, சுவிசேஷர்களை எழுப்பும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஜனங்களை எழுப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே உத்தியோகத்தில் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும் ஐயா, குடும்பங்களை ஆசீர்வதியும் ஐயா, பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே எங்கள் சமுதாயத்தை ஆசீர்வதியும் ஐயா, தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளிலே யார் யார் என்னென்ன பிரச்சனையோடு தேவையோடு வந்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஆண்டவரே அந்த பிரச்சனை நீங்கி அவர்களுக்கு மறு உத்தரவை நீ தருளும்படியாக இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் செலுத்தி இந்த ஓய்வு நாளில் உம்மை ஆராதித்து உம்மை கனப்படுத்தி நாங்கள் ஆண்டவரை முடிக்கிறோம். ஆசீர்வதியும் 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 இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா
ஹalleluya ஹalleluya. தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹalleluya. நீர் மாத்திரம் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கும் எங்கள் தேசத்துக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, வேறு ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த வேளையிலே ஒரே ஒரு வசனத்தை நாம் சுருக்கமாக தியானித்து இந்த ஓய்வு நாளை தேவனுக்கு கனப்படுத்தி நாம் மீண்டுமாக ஆராதித்து ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஒரு அருமையான வாக்குத்தத்தம், நமக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் நம் யாவருக்கும் தெரிந்த விருப்பமுள்ள ஒரு ஃபேவரட் வேர்ஸாக இருந்திருக்கும். ஹalleluya. ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் இந்த வேளையிலே மீண்டுமாக தேவனை ஆராதிப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆங்கிலத்தில் மிகவும் அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. For I know the plans I have for you, declares the Lord God. Plans to prosper you and not to harm you. Plans to give you hope and a bright and prosperous future. ஹalleluya. இந்த வசனத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். சூழ்நிலையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தேவன் இந்த வசனத்தின் மூலமாக, இந்த தியானத்தின் மூலமாக 3 காரியங்களை நமக்கு சொல்ல விரும்புகிறார். முதலாவது என்னவென்றால், தேவன் நம்மீது நினைத்திருக்கிற நினைவுகள், திட்டங்களை அவர் அறிந்திருக்கிறார். For God knows the plans and purpose in your life. பாருங்க, மனுஷன் நம் வாழ்க்கையில் ஒரு திட்டம் வைத்திருக்கலாம். நாம் கூட நம் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கலாம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உன் பேரில் நினைவாய் இருக்கிறேன், உன்னை நினைத்து கொண்டிருக்கிறேன், உன் வாழ்க்கையில் திட்டம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி, அந்த திட்டத்தை நான் அறிவேன் என்று சொல்லி அவர் இந்த வேளையில உற்சாகப்படுத்த விரும்புகிறார். பாருங்க, அவங்க இந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 70 வருடம் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது இங்கே தீர்க்கதரிசி மூலமாக தீர்க்கமான வசனங்களை தேவன் அவர்களுக்கு சொல்லுகிறார். என்னவென்றால், நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளும் திட்டங்களும் நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். ஹalleluya. யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது தேவன் அவனுக்கு சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக அந்த திட்டங்களை அவனுக்கு வெளிப்படுத்தினார். நல்ல திட்டங்களை வெளிப்படுத்தினார். ஹalleluya. ஆனால் சூழ்நிலைகள் எதிர்மாறாக சென்றது. ஹalleluya. பாருங்க, மனுஷர்கள் அவனுக்கு எதிராக இருந்தார்கள். அவனை குழியில் போட்டார்கள், அவனை சிறைச்சாலையில் போட்டார்கள், அவன் பேரில் பொய்யாக சொன்னார்கள். அவன் மனுஷனை கூட, அந்த பானபாத்திரனை கூட அவன் சொன்னான், என்னை நினைத்தருளும் ஐயா, நீ ராஜாவிடம் சொல்லும் பொழுது அங்கே என்னை நினைத்தருளும், நான் தவறாக இங்கே வந்து விட்டேன் என்று சொல்லி கூட சொன்னான். ஆனால் அந்த பானபாத்திர மனுஷன் மறந்து விட்டான். ஆனால் தேவன் அவனை மறக்கவில்லை. ஹalleluya ஹalleluya. சோர்ந்து போக வேண்டாம், தேவன் உங்கள் நினைவாய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. இரண்டாவது என்ன பார்க்கிறோம் என்றால், அந்த நினைவுகள், திட்டங்கள் அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் நன்மைக்காகவே. ஹalleluya. அவைகள் நம்பிக்கைக்காகவே. It's not plans to harm you or bring harm or destruction or destroy you, but to give you hope and a bright future. Hallelujah. To bring you peace and prosperity. Hallelujah. Hallelujah. இரண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது, மனுஷர்கள் ஒருவேளை நம்மீது அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் நம்மை எப்படி
எப்படியாவது கீழே விழ செய்யும்படியாக, நம்மை ஏமாற்றும்படியாக இருக்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உத்தியோகங்களை அநேகர் ஏமாந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். மனுஷர்களை நம்பி, பணத்தை நம்பி, பொருளை நம்பி, உலகத்தை நம்பி அவர்கள் ஏமாந்து போகிறார்கள். நம்ம என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான சம்பவம். பாலாக்கை பார்க்கும் பொழுது அந்த ஜனங்களை அவன் சபிக்கும்படியாக அவனை ஏற்படுத்துகிறான். ஆனால் தேவன் அவன் மூலமாக ஆசீர்வதிக்கும்படியாக. ஏனென்றால் தேவனுடைய நினைவுகள் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, தேவனுடைய நினைவுகள் தம்முடைய ஜனத்தின் பேரிலே நம்பிக்கை ஊட்டுவதற்காக நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கடைசியாக நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், அவைகள் எதிர்காலம் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியான எதிர்காலம். ஆங்கிலத்தில் பிரைட் அண்ட் ப்ராஸ்பரஸ் அண்ட் பீஸ்ஃபுல் ஃபியூச்சர். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ப்ராஸ்பரிட்டி என்று சொல்லும்போது ஏதோ மெட்டீரியலிசம் அல்ல, ஏதோ உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள் மாத்திரம் அல்ல. ஹல்லேலூயா. சமாதானம். உலகத்திலே சமாதானத்தை தேடுகிறார்கள், தேசங்கள் சமாதானத்தை தேடுகிறது, இங்கே குடும்பங்களிலே சமாதானத்தை தேடுகிறார்கள். பணம் பொருள் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஆனால் சமாதானம், இங்கே அந்த வசனம் சொல்லுது, not to harm you but to give you peace and hope and a bright future. Hallelujah. கடைசியாக ஒரு வசனம், ஏசாயா 45ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் வருகிறது. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளும் திட்டங்களும் வழிகளும் அவைகள் உங்களுடைய நினைவுகள் வழிகளை விட அவைகள் மேலானவைகள் என்று. பாருங்க, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் என்று சொல்லி ஆன்லைனில் நான் தேடி பார்க்கும் பொழுது, it is not been able to measure in terms of miles and kilometers. Hallelujah. ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், அந்த வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் வெகு தூரம், மில்லியன் லீப் இயர்ஸ் டிஸ்டன்ஸ். ஹalleluya. அதை விட மேலானது அவருடைய திட்டம், அவருடைய எதிர்காலம் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையானது. ஹalleluya. கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. அவர் உங்கள் நினைவாயிருக்கிறார். அந்த நினைவுகள் தீமைக்கல்ல, அந்த எதிர்காலம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நினைவை விட மேலான நினைவுகளை எதிர்காலத்தை தரும்படியாக. நீங்கள் சிறைசாலையில் இருக்கலாம், பவுலும் சீலாவை போல, பேதுருவை போல சிறைசாலையில் நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை விடுவிக்கும்படியாக, உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை தரும்படியாக, உங்களை மேன்மைப்படுத்தும்படியாக ஆண்டவர் உங்கள் பேரிலே இன்றைக்கு இந்த வசனத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோமா? எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும், எந்த நிலையில் வந்திருந்தாலும், இயேசுவின் நாமத்தினாலே தேவன் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் மேலான நினைவுகள். ஒருவேளை நீங்கள் கூட அதை அறியாமல் இருக்கலாம். என்ன ஆண்டவரே இது என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம், சோர்ந்து போகலாம். ஆனால் தேவன் உங்கள் பேரில் நினைவாய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே அந்த வியாதியின் படுக்கையிலிருந்து தேவன் உங்களை விடுவிப்பாராக. அந்த கோர்ட் கேஸிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பாராக. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை தேவன் அமைய பண்ணுவாராக. அநேகர் எதிர்காலத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், வரனுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் செய்ய போகிறீர். ஆண்டவரே, அதிசயத்தை செய்யும். ஆண்டவரே, இப்படி நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் என்று சொல்லி தொடர்ந்து கொஞ்ச நேரம் தேவனை ஆராதித்து நாம் ஜெபித்து நாம் இந்த வேளையை, இந்த ஓய்வு நாளை நாம் முடிப்போம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். ஹalleluya. 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 அவர் நாமமே மேலான நாமம். ஹalleluya. மதுரமான நாமம். ஆண்டவரே, எதிர்காலத்தை தரக்கூடிய நாமம், சிறையிலிருந்து விடுவிக்கக்கூடிய நாமம். ஹalleluya. 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 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஓய்வு நாளிலே எங்களோடு ஆராதித்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும்.